சங்கேஷ் ஜுவல்லரீஸ் வந்து ஐபிஓ வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாமா? அப்ளை பண்ணா எவ்வளோ ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிற முழு விவரங்கள இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ வந்து பார்த்தலாம். சங்கேத் ஜுவல்லர்ஸ்ங்கிறது மும்பைல தலைமையிடமா கொண்டிருக்கிற நகை உற்பத்தி நிறுவனமா இருக்காங்க. இவங்க வந்து ஹோல்சேல்ல வந்து நகைகள வந்து உற்பத்தி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து 2005ல தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில வந்து HK கோல்ட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற பேர்ல தொடங்கி, பிறகு வந்து சங்கேத் ஜுவல்லரிங்கிற பேர்ல வந்து பேர் மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. 2025ல தான் வந்து பப்ளிக் லிமிடெடாவே இந்த நிறுவனம் வந்து மாறியிருக்கு. இந்த நிறுவனம் என்னென்னலாம் செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள், வைரம் பதித்த தங்க நகைகள், வெள்ளி நகைகள், ஆன்டிக் ஜுவல்லரீஸ் மற்றும் டெம்பிள் ஜுவல்லரீஸ், பேங்கிள்ஸ், நெக்லஸ், ரிங்கு இது போன்ற நகைகள வந்து உற்பத்தி பண்ணி, விற்பனையாளர்களுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. இப்ப இந்த நிறுவனம் எதுக்காக ஐபிஓ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன வந்து குளோஸ் பண்றதுக்காகவும், வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காகவும், ஜெனரல் கார்ப்பரேட்டிவ் ப்ராசஸ்க்காகவும் ஐபிஓ வரதா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு சாதகமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வலுவான ரெவென்யூ குரோத் வந்து இருக்கு. 2025ஓட கம்பேர் பண்ணும்போது 2026ல வந்து ரெவென்யூ வந்து நல்லாவே உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து மிக வேகமான வளர்ச்சி எட்டியிருக்கு. 40 கோடியிலிருந்து 106 கோடிக்கு மேல ப்ராஃபிட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெரிய ஜுவல்லரி பிராண்டுகளுக்கு வந்து சப்ளையரா இருக்காங்க. ஜோயா ஆலுகாஸ், கல்யாண் அது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து சப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் ரிடக்ஷன் வந்து ஐபிஓ மூலமா வந்து பெரிய பங்கு வந்து கடன வந்து குறைக்க போறாங்க அப்படிங்கிறதும் இந்த நிறுவனத்துக்கு சாதகமா பார்க்கப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பி2பி கஸ்டமர வந்து நிறைய வந்து சார்ந்திருக்காங்க. சில பெரிய கஸ்டமர்ஸ் அதிகமா சார்ந்திருக்கிறது பெரிய பெரிய ரிஸ்க்கா வந்து பார்க்கப்படுது. கோல்டு பிரைஸ் வேல்யூவேஷனும் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கா இந்த நிறுவனத்துக்கு வந்து பார்க்கப்படுது. ஏன்னா தங்கத்தோட மார்ஜின் வந்து ரொம்பவே வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல. அதுவும் வந்து பெரிய ரிஸ்க்கா வந்து பார்க்கப்படுது. நிறுவனத்தோட அசெட் லைட் மேனுஃபேக்சரிங் மாடல் காரணமாக வந்து ஸ்கில்டு லேபர் வந்து கிடைக்கிறது வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து ரொம்பவே சவாலான விஷயம். இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா நம்ம இங்க பார்க்குறோம். இப்ப நம்ம ஐபிஓ டீட்டெயில் பார்த்தலாம். ஐபிஓ டேபிள் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 20ஆம் தேதி குளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் வந்து 21ஆம் தேதி கிடைக்கும். அலாட்மெண்ட் கிடைக்காதவங்களுக்கு 24ஆம் தேதி வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்சவங்களுக்கு 24ஆம் தேதி ஷேர் வந்து கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 88லேருந்து ₹93ன்னு இருக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு லாட்டுக்கு 160 பங்குகள வாங்குற மாரி இருக்கும். டோட்டல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட 4 கோடி இஷ்யூ வருது. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டும் 3 கோடி இஷ்யூ வரதா சொல்லியிருக்காங்க. ரீட்டெய்லர் குறைஞ்சது வந்து 160 பங்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க குறைஞ்சது ரூ. 14,880 வந்து முதலீடு பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, ₹1,93,440 நீங்க முதலீடு பண்ற மாரி இருக்கும். ஹெச்என்ஏ இருந்தீங்கன்னா, மினிமம் 14 லாட்டும், மேக்ஸிமம் 67 லாட் வரையும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த நிறுவனத்தோட ஃபினான்சியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அசெட் வந்து நல்லாவே அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 177 கோடியா இருந்தது 2024ல. இப்ப 26ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 403 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. டோட்டல் இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1061 கோடியிலிருந்து 1630 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 12 கோடியிலிருந்து 106 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம இங்க நோட் பண்றோம். EBITDA பொறுத்தவரை 28 கோடியிலிருந்து 157 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. நெட் வொர்த்தும் வந்து 60 கோடியிலிருந்து 209 கோடி வரை நல்லாவே அதிகரிச்சிருக்கிறத நம்ம இந்த டேபிள்ல பார்க்க முடியுது. ரிசர்வ் சர்ப்ளஸ் 57 கோடியா இருந்தது. இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 150 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க டோட்டல் பாரோவிங்கிறது 109 கோடியிலிருந்து 167 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கிறத நோட் பண்ணோம். அதே வேளையில ஐபிஓ மூலமா இவங்க கடன அடைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது இங்க நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம். கீ பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 25ல வந்து 40% இருந்தது. 26ல வந்து 50% உயர்ந்திருக்கு. ROE பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 26%லேருந்து 49%ஆ வந்து அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம். டெப்ட் டூ ஈக்விட்டி வந்து குறைச்சிருக்காங்க. இன்னமும் வந்து இந்த ஐபிஓ மூலமா வந்து குறைக்க போறாங்க. 1.44ல இருந்து உங்களுக்கு 0.8ஆ குறைஞ்சிருக்கு. ஐபிஓக்கு அப்புறம் அது இன்னமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் பொறுத்தவரையும் இந்த ஒரு ஷேர் வந்து ரூ. 101 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பிரைஸ் ரூ. 93 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால, உங்களுக்கு குறைஞ்சது வந்து 6.5% வரையும் ப்ராஃபிட் இன்னைக்கு தேதிக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்டுக்கு குறைஞ்சது ரூ. 960 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவே வந்து வரும் நாட்கள்ல வந்து இது இன்னும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வரும் நாட்கள்ல எப்படி இருக்கு, கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ மாறுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட லாபம்ங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிறுவனத்தோட பிஎஸ் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சாந்தி கோல்டு, ஸ்கை கோல்டு இது எல்லாமே வந்து போட்டியாளர்களா இருக்காங்க. உங்களுக்கு வந்து பிஇ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கை கோல்டு வந்து 45x இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா, சாந்தி கோல்டு வந்து 10xஆ இருக்கு. ஆனா, இப்ப நம்ம சாங்கேஸ் ஜுவல்லரீஸ் வந்து 12.8x வந்து பிஇ வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்த எல்லா நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆர்ஓஐ வந்து இந்த நிறுவனத்துக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு நல்லா டீசென்ட்டான வேல்யூல இருக்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். மார்க்கெட்டோட சென்டிமென்ட்ட பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நியூட்ரலா தான் இருக்கு. வருங்காலத்தில எப்படி ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுவீங்களா? மாட்டீங்களாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன தடவ ஐபிஓ அப்ளை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத பாருங்க. இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி நண்பா.